சிங்காரம்மா, இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம சுப்பையாவை பத்தி. ஆரம்பம், நீ வந்து கேளியா? என்னப்பா சீனு? என்னப்பா சமாச்சாரம்? என்னப்பா சொல்றேன். நம்ம சுப்பையா இருக்கானே, அவன் வேலை செய்யற இடத்துல மாடு மலடாயிடுச்சு. அட போப்பா, உனக்கு தான் வேலை இல்ல, எங்களுக்குமா வேலை இல்ல? விளையாட்டுக்குள்ள குட்டி கிடைக்க நேரம் ஆயிருச்சு. நீ வேலை சட்டு புட்டு முடிஞ்சு போகும். சீக்கிரம் 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 சுப்பையா வந்துருவாரு. சீக்கிரம் ஆகட்டும். ஏண்டா கோலையா, உனக்கு கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்காடா? ஏடா உன்னை என்ன லாடம் அடிக்க அனுப்பிச்சேன்? எங்கண்ணே சரியான முரட்டு காலையா இருக்குது. நானும் எல்லாரும் கூட ஒரே அடிப்பதான் நம்ம மல்லாக்கப்பட்டோம். டேய், உன்னை எந்த வேலைக்கு அனுப்பிச்சாலும் விட்டாண்டா. மூன்றரை கார் போன நேரம் ஆச்சு. இனி நான் என்ன சந்தைக்கு போய் என்ன வர்றது? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர் என்ன என்னைய திட்டிட்டு இருப்பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போதும்டா. ஆள் வந்துட்டா மட்டும் ஊர்ல இல்லாத நியாயம் பேசுவீங்க. சீக்கிரம் சுப்பையா வாங்க பாரு. என்ன இங்க பயணத்தோட வந்திருக்காப்புல இருக்கு? சித்தோடு வரைக்கும் போறேன். ஆமா, மறுபடியும் அந்த பையட்ட ஏதாவது பேசுனியா? எங்க பாரு, நீங்க ரெண்டு பேரும் நவகிரகம் ஆட்டம் தெற்கையும் வடக்கையும் திரும்பிட்டு இருக்கீங்க. நீங்களாவது அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல? அடே, இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. புண்ணு சிறுசா இருக்கும் போது கழுவி கட்டு போடுறதுதான் நல்லது. பொங்கி பொறையோடிட்டா எல்லாமே ரெட்டிப்பாவும். செலவும் சரி, நோவும் சரி. ஏதுக்கும் பொழுதோடைக்கு ஒரு தடவை பேசி பாக்குறேன். பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க, அதை வாங்கத்தான் சித்தோடு போறேன். எதுக்கு அந்த பையட்ட மறுபடியும் பேசி பாரு. சாயங்காலம் வீட்டு கூட ஆகட்ட பாரு. அழகு சுந்தரம், பிடாரி கோவில் தெரு, காரமடை. அடே உனையா? டே, என்ன கண்ணத்துல கை? சைக்கிளுக்கெல்லாம் காத்தடிச்சு வச்சிருக்கீல்ல? ஓ, அதெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. சரி, இதெல்லாம் அந்த பையில போடு. எங்க அந்த பையே? என்னடா முடிக்கிற? ஓ, அந்த வெத்தலை பாக்கு வாங்க ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. டேய், புகையில பொறுப்பு எடுத்துக்கிறேன். சரி சரி, இந்தாடி, அவன் செலவுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து அனுப்பு. ஏதாவது பணம் வச்சிருப்பியா? கூட கூட மாத்திரை வித்து வச்சிருப்பியா? கொண்டா இப்படி வச்ச காசு. சேப்பானி. இந்தாடா. பத்திரிகை எல்லாம் எங்க கொடுக்கணும் தெரியுமில்ல? ஓ, அதெல்லாம் கரை கேட்டா தெரியுங்க. பிள்ளைமேட்டு ஆறுமுக வீடு, விறகட ராமசாமி வீடு, பாப்பநாயகம் பாளையத்துல பழனிப்ப கவுண்டர் வீடு. ஏய், எங்கயாவது ஆட்டம் பார்க்க போயிடாத. சரிங்க. நேரங்காலமா பத்திரிக்கை கொடுத்தமா வந்தமான்னு வா. போ. போனே கல்யாண பத்திரிக்கையோட போறான். நான் தான் உரமுறைக்கெல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பிச்சேன். யாரை கேட்டு பத்திரிக்கை அடிச்சிங்க? ஏய், பெத்த ஆத்தாவும் அப்பனும் இருக்கும்போது யாரை கேட்டுக்கிட்டா பத்திரிக்கை அடிக்கணும்? அப்படி என்ன மீறி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா பாழுங்கணத்துல குளிச்சு தற்கொலை பண்ணிக்கன்னு சொன்னேன். அப்ப நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க. கருமாதிக்கு பத்திரிக்கை அடிக்கல, உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்க போறதில்ல. தம்பி, பொண்ணு பேரெல்லாம் பத்திரிக்கையில வந்தாச்சு. இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றிய? பொண்ணு பேர் அப்படியே இருக்கட்டும், என் பேர் மட்டும் மாத்திக்கோங்க. மாத்திட்டு உன் பேர் போடும். என்னங்க என்னங்க இது? உங்க அப்பா உன்னை உசுறு குசுரா வாத்தாடுறா, அவரை போய் அடிக்க போறிய? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? அட, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பெற்றவங்களுக்கு ஆசை இருக்கத்தாண்டா செய்யும். மாட்டேன்னா மாட்டேன்னு சொல்லு. இதுக்கு போய் சரிக்கு சரி மல்லு கட்டலாமாடா? என்ன கசமசல் பேச்சு? கடைசி முடிவா இப்ப என்னடா சொல்ற நீ? இன்னைக்கு ராத்திரி சரியா 1 மணிக்கு நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே கிளம்புறோம். முடியாது. முடியாது, மாட்டேன், இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. புருஷனுக்கு ஒரு குறை இருந்து அது வெளியே தெரிஞ்சதுன்னா எந்த பொம்பளையும் தாங்கிக்க மாட்டான். அதிலும் பர்டிகுலரா உன்ன மாதிரி உத்தமையால ஜீரணிக்கவே முடியாது. சோ இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா சுப்பையா, அதாவது உன் புருஷன்
தூக்குல தொங்கிடுவான். சீனு! உன் புருஷனோட சபபூர்வலத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது உன் தெரியும். உன் புருஷன் சாகிறத விட அவன் மான மரியாதை போறது ரொம்ப கேவலமான விஷயம். அதை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. அதாவது நீ என் கூட வர்றதை தவிர வேற வழியே இல்லை. நீ ஓடி வந்தா உன்னை பத்தி மட்டும்தான் தப்பா பேசுவாங்க. ஆனா உன் புருஷனுக்கு வரப்போற கேவலத்தை காப்பாத்திடலாம். 1 மணிக்கு வர. இதுல இருந்து தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான, அதாவது பலகீனமான முடிவுக்கு போகாத. நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன். அதுவும் செத்ததுக்கு காரணமே அதான்னு சொல்லுவேன். ஓகே, 1 மணிக்கு வர. உன் புருஷன் தூக்குல தொங்குவான். 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 ஏண்டி, கல்யாணமா இவ்வளவு நாளாச்சே, கண்ணம்மாவுக்கு ஏன் குழந்தை பிறக்கல தெரியுமா? ஏன்? அவ புருஷன் ஆம்பளை இல்லையாண்டி. அப்படியா? இந்த தடவை ஆடு சிக்கனதாண்டா. ஆமா ஆமா, சுப்பையாவுக்கு கொடுத்தா நல்ல குட்டி வெள்ளாடா கிடைச்சது. சீனி போட கையால் ஆக வேண்டாமா? எனக்கு 3 ராணி வந்து பாருடா. எத்தனை ராணி வந்தாலும் சுப்பியா மாதிரி இருந்தா என்னடா பிரயோஜனம்? அது சரி. கண்ணம்மா. மச்சான், என்ன பிள்ள, இருட்டு என்ன ஆச்சு? வாசல்ல கோலத்தை காணோம், விளக்கு ஏத்தல. கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு உட்கார்ந்தேன், அப்படியே தூங்கிட்ட போல இருக்கு. சரி சரி, இனிமே மாலை நேரத்துல தூங்காத, வீடு விருத்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இத குடு, போய் சோத்த போட்டு கொண்டா. எவ்வளவு சோறு கூட ஆக்கலையா? இல்ல மச்சான். இனி நீ என்ன ஆக்கி என்ன திங்கிறது? சரி, பழசு இருந்தா கொண்டு வா. பழசும் இல்ல மச்சான். இங்க வாவுல, சீக்கிரம் ஆக்கிடுறேன். இங்க வாவுல. இப்படி உட்காரு. சீக்கிரமா ஆக்கிடுறேன். இப்படி உட்காரு. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அத கூடவா மறந்துட்ட? என்ன மன்னிச்சிருங்க மச்சான். ஏதேதோ ஞாபகத்துல எனக்கு தெரியாம போச்சு. பரவாயில்ல, விடு புள்ள. உண்மையில தப்பு இல்ல. எந்த சுகமுமே இல்லாத ஒரு நாளை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை பத்தி நீ எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிற? உனக்கு பின்னால கண்ணாலம் கட்டிக்கிட்டவங்க எல்லாம் வாயு வயிறுமா தெரியும் போது உன்னை பத்தி ஊரு ஒண்ணும் பேசாம போயிடுமா? என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உனக்கு மலடிங்கிற பேரை வாங்கி கொடுக்க போறேன். மச்சான், நல்ல நாள் அதுமா கண்ணுல தண்ணி விடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நான் சங்கடப்பட மாட்டேன். சாமியாரா போறவன் கூட சபல வரக்கூடாது தாண்டி காட்டுக்கு போறான். ஆனா நீ உப்பு காரத்தை குறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே எப்படி புள்ள காலத்தை ஓட்டுற. ஐயோ மச்சான், நான் தெய்வம் புள்ள. நீ முன்னால நடந்ததை நினைச்சு நினைச்சு முண்டச்சி காலத்தை ஓட்டிடுவா. மரணாங்கிற நம்பிக்கையிலேயே மலடி காலத்தை ஓட்டிடுவா.
ஆனா உனக்கு ஒவ்வொரு ராத்திரியும் எப்படி புள்ள போகுது? சத்தியமா சொல்றேன், உன் காலுக்கு பூ போட்டு பூஜை பண்ணணும் புள்ள. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க, அழாதீங்க. அவள அழக்கூடாது. எதையும் யோசிக்காம செத்து உட்காருங்க. நான் சோறாக்குறேன். வேண்டாம் புள்ள, எனக்கு ரொம்ப தலைநோவா இருக்கு. இப்படி அவன் மடியில செத்த சாஞ்சிக்கிறேன், நிம்மதியா இருக்கும். கண்ணம்மா, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு நிச்சயமா இருந்ததுன்னா ஆண்டவன் என்னை எந்த குறையும் இல்லாம படைக்கணும். நீயே எனக்கு பொண்டாட்டியா வரணும். சத்தியமா சொல்றேன் புள்ள, நான் ஒரு நாள் ராத்திரி கூட தூங்கவே மாட்டேன். எல்லா ராத்திரியும் நாம 2 பேரும் முடிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம்.